பேஸ்ல நிறைய வாட்டி பேசியிருக்கேன். இருந்தாலும் எல்லா பேஸ்லயும் போயிட்டு நான் விஷ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம டிவிக்கோட விர்ச்சுவல் வரிசை நிறைய ஆடுன்றாங்க. அதோட எஃபெக்ட் நம்ம இன்னைக்கு வந்து சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். பட் நம்ம வந்து இந்த ஹாப்பி மூமெண்ட்டை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் விஷ் பண்ண தான் வந்தேன். அடுத்து நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் விஷஸ் ப்ரோ. நம்ம ஜெயிச்சிட்டோம். வாழ்த்துக்கள். ஆனா இல்லைங்க, இதில் நான் பர்சனலா ஒன்று சொல்லிக்கிறேன். அப்புறம் நிவி பேசுறேன். நான் உண்மையிலே ஒன்று சொல்றேன். இப்போ என் பேர் இந்த ஐடி, அதான் நானும் ஐடி விங்ல அபிஷியல் மெம்பரா இருக்கு, இதெல்லாம் இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். அதான் ஆனா இப்போ நான் என்னைக்குமே அபிஷியல் இப்போ விக்னேஷ் ப்ரோ இருக்கிறது, இப்போ நான் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம யாருமே விஜய் இப்போ சிஎம், இப்போ என்ன சொல்றது, சிஎம் ஆகுவாருன்ற அந்த இன்டென்ஷன்லயோ நம்மளுக்கு ஒரு பதவி தான் இந்த மாதிரி ஒரு கெத்து காட்டமோ அந்த மாதிரி நம்மள யாருமே சேர்ந்தது இல்லை. விக்னேஷ் ப்ரோ யாருமே சரி, உனக்கு ஃபேனா இருந்தோம், அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும்னு சேர்ந்தோம். பார்த்தா ஏன் நேத்து இவ்வளவு விக்னேஷ் ப்ரோ என்ன கலாச்சிருந்தாரு காலையில, நேற்று வரைக்கும் என்னடா பேசிருந்த எதிர்கட்சி அவங்க உண்மையிலே தெரியாததா அந்த மாதிரிதான் எனக்கே ஒரு பாதி அரை நம்பிக்கையில அரை கிளாஸ்ல தான் இருந்தேன் காலங்காத்தால. எனக்கு ஆனா நான் 10 மணிக்கு என் ரியாக்ஷனே பாக்கணுமே. இந்த டிஆர் மொழிமான் தெரியுமா, மும்தாஜி கிட்ட தான் என்ன நடக்குதுங்க ஒண்ணும் பார்த்தா இதுல ஏன் தொகுதிதான் குபீர. ஏன்னா நான் யோசிக்கிறேன், எனக்கு எப்படி நான் அந்த சூரி சொல்லுவானே, டேய் அவர் எம்எல்ஏடா, உண்மையிலே என் தொகுதியால இருக்காரு டிஎம்கே, அது எப்படின்னா, டேய் 15 வருஷம் எம்எல்ஏடா அவரு, 10 நிமிஷத்துல அச்சு விட்டு போய் நீ யாரா நீ. அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது இருந்தாலும் எம்எல்ஏ, ஆனா ஜெயலலிதா தொகுதியில பண்ணாத விஜய் பண்ணி விட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அதான் ஆச்சரியமா இருக்கு. நிவியக்கா சொல்லுங்கக்கா. சார் நிவியாக்கா சொல்லுங்க. ப்ரோன்னு சொல்லி நிவியா ப்ரோ. ப்ரோ எங்க வேலூர்ல காலையில சைலு ப்ரோ. யாரு பிரணவா? டேய் ஏன்டா நீ சைலு, நீ நிவியா, உன் பேரு நிவியாடா பிரணவ்? நிவியக்காவா நீ? இப்பதானே வந்த. தமிழன் படம் பாத்திருக்கீங்களா? நிவி ஒரே நிமிஷம் நிவி, நம்ம கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம எல்லாம் லோக்கல் ஸ்பீக்கர்ஸ், கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, பேசுவோம் அவர்கிட்ட. விக்னேஷ் ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ பேசுவாரு. விக்னேஷ் ப்ரோ கெஸ்டா? இல்ல அவர் கெஸ்ட ஃபெலிசிட்டேட் பண்ணுவாரு. விக்னேஷ் ப்ரோ எங்க கட்சி கல்ச்சர் வந்து என் கூட சேர போறீங்க? ஏங்க எங்களுக்கு நாங்க சீட் வாங்கிட்டோம். ஒருத்தன் தோத்துட்டு முதலமைச்சர் பதவியில இருந்து தோத்துட்டு போய் வைக்கமே இல்லாம உட்காந்துருக்கான். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு பேசலாம். ஈஸ்வர் வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு 14 நாளுக்குள்ள ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைக்கிறது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தனிப்பெருங்கட்சியா வந்திருக்கீங்க 107 இடங்கள். இல்ல நல்ல விஷயம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. தோணு பேசி நினைக்கிறேன், சொல்றது கேளு. இப்ப உன்னை விட அதிகமா எடுத்திருக்கோம், எல்லாரும் விட அதிகமா எடுத்திருக்கோம். மனசார விஷ் பண்ணுங்க. ஐ வாண்ட் எமோஷன். மனசார இல்ல நல்ல எங்களுக்கு நல்லது பண்ணிருக்கீங்க. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வர விடாம தடுத்திருக்கீங்க, நாங்களும் தடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல நிறைய சரிவு ஏற்பட்டது. பரவாயில்ல விடுங்க. சில மறுபரிசீலனை பண்ணணும். சில இடங்கள்ல 4000 ஓட்டு 2000 ஓட்டுல தான் நாங்க மிஸ் பண்ணிருக்கோம். இன்னுமாடா நம்பிட்டு இருக்கீங்க இதெல்லாம்? அவனுக்கு நான் பாயிண்ட் எடுத்து தரேன் இருங்க. இல்ல ஈஸ்வரன் என்ன சொல்றா, அவங்க நிக்கிற தொகுதியில வந்து இப்ப எடப்பாடி ஜெயிச்சிருக்காரு. ரீகவுண்ட் பண்ணா மட்டும் நீங்க என்ன சிஎம் ஆயிடுவீங்களா? இல்ல சில தொகுதிகள்ல நாங்க மார்ஜின் கம்மியா போயிருக்கோம். அதனால நாங்க என்ன பண்ணியானா மறுபரிசீலனை பண்ண எங்க மிஸ் பண்ணிருக்கோம், எந்த இடத்துல எங்க கலைச்சிட்டு போயா மறுபரிசீலனை தவறுங்க. தவறு. ஈஸ்வர் கேக்குதாடா? பெஸ்ட் ஆஃபர் கட்சியை கழிச்சிட்டு வந்து எடப்பாடி வந்து தாவிக்கலை செஞ்சு சொல்றான். ஆளுங்கட்சி எம்எல்ஏ காலர் தூக்கி விட்டு நடக்கலாம். தவழ்றது ஒன்னும் புதுசு இல்ல. இங்க தவழ்ந்து தம்பி இருங்க, ஒரே ஒரு செகண்ட் இருங்க தம்பி. உங்க ஸ்பேஸுக்கு வந்தா இந்த லோகமாதா, அந்த சவுக்கு ஆதி, அதுக்கப்புறம் வசந்த லட்சுமி,
ஏத்தி ஒரு வார்த்தை சொன்னா கீழே லிசனருக்கு இறக்கி விட்டுருவாங்க. அவ்வளவு சர்வாதிகாரிங்க நீங்க. இந்த நாள் எங்களோட நாள். நாங்க 107 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம். உங்களோட அப்படிதான் போட்டு அடிப்போம். பொடி பசங்க நேத்து மழையில முளைச்ச காளான்னு என்னென்ன வார்த்தை பேசுனீங்க. இன்னைக்கு நன்றி சொல்றேன். நாங்க கட்சி ஆரம்பிச்சது ஒன்றும் உங்களை ஆட்சியில் அமர்த்துறதுக்கு இல்ல தம்பி. அவர் சொல்ற விக்னேஷ் ப்ரோ சொல்ற மாதிரி தவழ்றது ஒன்றும் புதுசு இல்ல. டிஸ்மேண்டில் யுவர் செல்ஃப் இங்க வந்து சேர்ந்துருங்க. சாரி விக்னேஷ் ப்ரோ, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அப்படிலாம் இல்ல, எல்லா ஆட்சிக்கும் ஒரு இது இருக்கு. சரி, இவன் அடிக்கிறது விடுங்க. முடிங்க, இல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. பேசுறேன், இவன் அடிக்கிறது விடுங்க. அங்க ஒருத்தர் சிட்டி டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இல்லடா ஏங்க 4 வந்திருக்காரு. ஏங்க அது கூட்டணி கட்சி மதிமுக 4 சீட்டு ஜெயிச்சுக்குது. மதிமுக நிறைய ஒரு நிமிஷம். நீங்க தமிழன் படம் பாத்திருக்கீங்களா இல்லையா? அதோட டேக்லைன் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? சொந்த கிட்ட born to win. அத போடுவோமா? அந்த டேக் போடுவோமா? எந்த டேக் வேணா போடுங்க, ட்ரெண்டிங் நாம தான். அதுக்குதான் கேக்குறேன். அதான் எல்லாருமே போடுங்க. அதுக்குதான் கேக்குறேன். born to win போடுவோமா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு மைண்ட்ல இருந்தா? எனக்கு தெரிஞ்சு சித்து காலையில சொன்னாரு. சொல்றா. இப்ப நம்ம 107 தொகுதி ஜெயிச்சிருக்கோமா, மிச்ச தொகுதி இப்ப 118 வரணும். வரும் பொறுமை காக்கவும், பக்தர்கள் பொறுமை காக்கவும். I hope PMK will join. John Arogyasammy will handle it. அது யாரோ ஒருத்தர், நம்ம அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம், யாரோட நேம்ஸும் மென்ஷன் பண்ண வேணாம். அது நடக்கும். உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு இல்லைங்க. நம்ம தாங்க we are forming the government. இல்ல ஆமா நிவி, ஆமா அது வந்து 12 ஆதரவு வேணும். ஃபார்மிங் கவர்மெண்ட்டுக்கு 12 எம்எல்ஏ வேணும். ப்ரோடெஸ்ட்ல இது பண்ணணும். 117 எம்எல்ஏக்கள் வேணும். இன்னும் 11 எம்எல்ஏ நீங்க இருக்கீங்கல்லடா, உங்ககிட்ட இருந்து எடுக்க வேண்டியதாண்டா. எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது. அது கட்சி தாவல் தரத்துல நியூஸ் கிடைச்சது. ஒருத்தர் வந்து ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே போய் அவர் ரொம்ப மிஸ் பண்றாராம். இதுக்கு நமக்கு வரலாமான்னு கேட்டிருப்பாரு போல. யாருன்னு கண்டுபிடிங்க. ஓபிஎஸ். அதுக்கப்புறம் வைத்திலிங்கம். நல்ல விஷயம். அவர் ஓபிஎஸ் ஜெயிச்சாரா? ஜெயிச்சவங்க தான் வேணும் எங்களுக்கு. ஜெயிச்சவங்க தான் வேணும். தோத்தவங்களா வேணும். ஓபிஎஸ் ப்ரோ, ஓபிஎஸ் பெரிய ஒரு ட்வீட் ஈஸ்வரு கேக்குதா? கம்பா போடி நாயக்கனூர் பெரிய குளம் நீங்க ஜெயிச்சு. இல்லடா எடப்பாடி ஆமையாடா, இந்த ஜெயக்குமார் எல்லாம் தோக்கடிச்சிருக்கீங்களா? ஏங்க ஜெயக்குமார் டெபாசிட் இழந்திருக்காருங்க. சொல்லுங்க. ராஜா அன்பழகன் என்னன்னாரு? நான் ஒருத்தர் கேட்டா உங்களுக்கு உங்க கேஸ பேசுங்க. ஆனா ஒரு விஷயம் விக்னேஷ் ப்ரோ, ஈஸ்வரை வந்து நான் உண்மையிலே பாராட்டுவேன். வேற எவன் இருந்திருந்தாலும் இந்த நிலைமையில இங்க வந்திருக்கவே மாட்டான். நீங்க வந்ததுக்கே அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். சத்தியமா இல்ல, ஆனஸ்டா சொல்றேன். ஜென்யூன்லி ஒரு ட்ரூ பொலிட்டிஷியன். தைரியமா பேஸ் பண்ணதுக்கு நான் பாராட்டுறேன். கத்துக்கணி இப்ப சொன்னாங்க. நாங்க 85 வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு தான் கீழே இறங்கணும். பல தொகுதியில நாங்க திமுக 70 தோறதுக்கு முக்கியம். உன்னை பாராட்டுறதே கேட்டுட்டு பேசுறடி. ஹரி, இவரு இங்க செய்யறதானே நானும் டீ கடையில செய்யறேன். சரி, உங்களுக்கும் பாராட்டுகள் வேணுமா? இப்ப நீங்க லோக்கல் தானங்க. ஏங்க கெஸ்ட இது பண்ணும்போது ஏங்க நீங்க? அதுக்குதான் நான் சொன்னேன். அதாவது டீ கடையில செஞ்சுட்டு இல்லையே, நான் வச்சது இல்ல விமர்சனம். நீங்க விக்னேஷ் தான் கேட்கணும். சொல்லுங்க ஈஸ்வர், சொல்லு. அலெக்ஸ், எங்க மாவட்டத்துல ஒரு தவிக எம்எல்ஏ கிடையாது. உங்க மாவட்டம் ஒரு மாவட்டமே கிடையாது. எந்த மாவட்டம்? விழுப்புரம்டா. அது ஒரு ஜாதி வெறி பிடிச்ச மாவட்டம். அப்ப கடலூர் மட்டும் என்ன ராஜா? கடலூராரு என்னது இது? கடலூர்ல தான் நாங்க ஜெயிச்சிட்டோம்டா.
நாங்களும் ஜெயிச்சிட்டோம். ஈஸ்வர ஒன்னு ரெண்டு இல்ல ஒரு நிமிஷம் ஒன்னு ரெண்டு இடம் நீ காட்டுற எப்படி பார்த்தாலும் இரு ஒரு நிமிஷம் லாஸ்ட் எலெக்ஷன் திமுக ஜெயிச்ச தொகுதியெல்லாம் நாங்க ரீகெயின் பண்ணிட்டோம். பண்ருட்டி இரு ஈஸ்வர ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நல்லா இரு ஒரு நிமிஷம் இருறேன். விழுப்புரத்துல நீ இல்லன்னு சொல்ற, ஆனா தலைமைச் செயலகத்துல போறது யாரு? நாங்க. விழுப்புரத்தை நீயே வச்சு இல்ல துணை ஆளுநர் பொறுப்பு ஆளுநர் 14 நாளுக்குள்ளார வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுவாரு. நீங்க அதுக்குள்ளார என்ன பண்ணீங்கன்னு ட்ரை பண்ணுங்க. அலெக்ஸ் இந்த இவங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து கேள்விகளா கேட்டுட்டு இப்ப வந்து 107 எம்எல்ஏ ஜெயிச்சா இப்ப மீதி இருக்கிற 11 எப்படி வாங்குவீங்க? எப்படி ஆட்சி அமைப்பீங்க? ஒரு நிமிஷம் ஈஸ்வரு, அடுத்த 11 நாளுக்குள்ள நீ வந்துட்டு டிவிக்கு சப்போர்ட் வந்து பேச போற பாரு, பாக்கலாம். இது என்ன புது குண்டா இருக்கு? வேதவாக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதே போல உங்க கட்சி இதுல கூட வரல போல ராமநாதபுரத்துல. எனக்கு புரியல. எனக்கு இந்த இடத்துல அலெக்ஸ் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இத சொன்னா சரியா இருக்கும். அதிமுக ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களையே நாங்க மிஞ்சிட்டோம். அவரை வந்து குறைச்சு மதிப்பிடுறதா சொல்லல, அவரை மிஞ்சி இருக்கோம். இப்ப பேசு ஈஸ்வர். திருச்சி கிழக்குல அந்த ஃப்ரேம பாத்தீங்கல்ல, வேங்கல் பேச விடுங்க. இல்ல அவருக்கு நான் கேட்டது பர்சன்டேஜ் இருது. இப்ப தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அதிக பர்சன்டேஜ் ஓட்டு இருந்தது யாரு? ஆன்சர் சொல்லு. உங்களுக்கு தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வச்சிருந்தீங்களா இல்லையா? கோலிஷன் வச்சிருந்தீங்களா இல்லையா? தனியா பண்ணிருக்கோம். எம்எல்ஏவே கிடையாது அந்த டைம்ல, ஃபர்ஸ்ட் டைம் இதுவா. அப்ப சிபிஎம்முக்கு எம்எல்ஏவே கிடையாது. அப்ப இவங்க மட்டும்தான் ஒரே எம்எல்ஏ வச்சிருந்தாங்க எங்க கூட ஆதரவு. எம்எல்ஏ இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை. ஆனா ரெண்டு ஐடியாலஜி வந்து எடுத்துட்டு வந்தீங்கல்ல. ஏன்னா 2 சைடு ஓட்டு வந்து நமக்கு கவர் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஆனா நாங்க அப்படிலாம் இல்ல, ஒரே இதுலதான் வந்தோம். ஜெகநாத் மிஸ்ரா யாருங்க? அவரு இந்த ஐடியாலஜிக்குள்ள வந்துட்டார்ல எங்க கட்சிக்கு. நீங்க சிபிஐஎம்ங்கிற வேற கட்சி கூட கோலிஷன் வைக்கிறீங்க, அது வேற. ஆளு பிரிஞ்சுங்க வந்து சேர்றது வேற. சரியா? குழப்ப கூடாது. தனி கட்சி வச்சிருந்தாங்க. ஜெகநாத் மிஸ்ரா தனி கட்சி வச்சிருந்தாரு. கேக்குதாடா ஈஸ்வர? எம்ஜிஆரே பாத்தீங்கன்னா திமுக இருந்து பிரிஞ்சு வந்தவர் தான்டா. அந்த திமுகவே நீங்க தப்பு சொல்லலையா? அப்ப எம்ஜிஆர் தப்பு பண்ணவரா? இது ஏன்டா? நாங்க இடைத்தேர்தல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு தான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம். அதுக்கும் இதுக்கு இல்லடா, இல்ல நாங்க ப்ரூவ் பண்ணாமலே வரோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்க தான் கெத்து. அலெக்ஸ் ப்ரோ தோக்கடிச்சு நாங்க ஒரு தனிப்பட்ட கட்சியை தோக்கடிச்சு இது பண்ணோம். இப்போ உனக்கு என்னடா ப்ரூஃப் பண்ணும்? உனக்கு என்னடா ப்ரூஃப்? இல்ல விக்னேஷ் ப்ரோ, எனக்கு என்ன புரியலன்னா, ஒருத்த வந்து ஜம்ப் பண்ணி ஒரு உயரத்தை தொடணும். இவங்க கஷ்டப்பட்டு தொட்டுட்டாங்களா, நம்மளும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் தொடணுங்கிறாங்க. ஈஸியா என்னால தொட முடியும்னு நான் ப்ரூவ் பண்றேன். நான் ஏன் கஷ்டப்படணும்? என்னால ஈஸியா தொட முடியுது. சீட்ஸ்ல நீங்க இது பண்ணல, சீட்டா கன்வெர்ட் ஆகல ஓட்டு, அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஒத்துக்கிறோம். எம்ஜிஆர் அளவுக்கு சீட் எடுக்கல. ஆனா ஓட் பர்சன்டேஜ் நல்ல விஷயம். அது கூட யாருமே எடுக்கலையே. இல்ல நீங்க ஓட்டு எதனால தெரியுமா? நிறைய தொகுதியில மார்ஜின் பெருசா ஆயிடுச்சு சென்னையிலாம். ஆனா என்ன ஆச்சு, சில சீட்ல நீங்க நிறைய தொகுதியெல்லாம் ரூரல் பேஸ்ல சீட்டு தெரியும் உங்களுக்கு. எம்ஜிஆரை விட கம்மியா தான் இருக்கும் சீட்டு. ஆனா பர்சன்டேஜ்ல நாங்க தானே பெருசு எம்ஜிஆரை விட. இல்லடா எம்ஜிஆர் ஐயா வந்துட்டு இல்ல ஈஸ்வர, எம்ஜிஆர் ஐயா வந்து சீட் அதிகம் வாங்கினதுக்கு காரணம் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 15 வருஷமா எத்தனை வருஷம் இருந்தாரு திமுகல இருந்துச்சு இல்ல. நாங்க புதுசா வந்து 2 வருஷத்துல இதை ஃபுல்லா பண்ணது பெரிய விஷயம். விஜய் அண்ணா கேம்பெயின் பண்ணிருக்காரு ஒரு கட்சிக்கு, ஏற்கனவே 2 தடவை இதா இருக்காரு. கருணாநிதிக்காக ஓட்டு கேட்டிருக்காரு ஒரு தடவை. சரி ஈஸ்வர், இப்ப வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் விஜய்க்கு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்போ இவ்வளவு நாள் இல்ல விஜய்க்கு என்ன தெரியும்னு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன மாறுது ட்ராக்?
இல்ல கேம்பெயின் பண்ணலாம், யார் வேணா அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப நம்ம சிஎம், தமிழ்நாடு சிஎம்க்கு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா? பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சிஎம்க்கு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. நம்ம சிஎம்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்க பாருங்க ஈஸ்வர், என்ன வேணா உருட்டலாம் ஈஸ்வர், சரியா? பூன்னு சொல்லலாம், பொய் பொம்னு சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான், சரியா? அனைவருக்குமான தலைவர் உங்கள் சிஎம் விஜய். வெயிட் பண்ணுங்க சார். அப்படி பார்த்தா மைனாரிட்டி பேச விட்டு பேசுறா. வாழ்த்துக்கள். இல்ல என்ன சொல்ல வந்தானா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய கடின உழைப்பு, சோசியல் மீடியால ஒர்க் பண்ணீங்க, அதுதான் உங்களுடைய இன்னைக்கு கரெக்டா அதுக்கு கச்சிதமா முடிச்சிங்க. ஆனா டிஎம்கே ஒண்ணு தப்பு பண்ணாங்க, ஆடு போட்டு மக்களை எதிர்ப்பு வாக்குகளை ஆடு போட்டு உயிரை வாங்கினா இருங்க. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணமான ஒரு பாட்டை போட்டது திடீர்னு, அது எல்லாருக்கும் தெரியாது, பிரபுதேவ படம். அந்த பாட்டை திரும்ப போய் பார்க்கலான்னு போனா ஸ்டாலின் வராரு, பின்னாடி நீயும் வந்த, அது வேற விஷயம், நீ ஆடு வந்த, அது வேற. அது ஆனா அந்த ஆள் தான் அதிகமா போட்டுருந்தாப்புல. அப்பெல்லாம் செம்ம காண்டவரகம் ஒரு மாதிரி, யாரா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா ஹரி ப்ரோ, இவங்க ஆடு போட்ட காசு ஒரே நிமிஷம், ஒண்ணு இந்தியா டுடேல அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா வீட்டுல? நீங்க கிங் மேக்கரா அப்படி சொல்லி கேட்டாங்க, அதுக்கு போட்டிருக்கானுங்க டிவிகே எமர்ஜ் as the single largest party in Tamil Nadu, marking a massive political breakthrough for Vijay party in electoral debut. The result signals a major shift in the state political landscape as celebrations erupt among supporters. கிங் மேக்கர் எக்ஸ்ன்னு போட்டு கிங் டிக்கு போட்டிருக்கானுங்க வீடியோ போட்டு. ப்ரோ அப்புறம் சிஎம்க்கு ஒரு நிமிஷம் அலெக்ஸ், ஒரு நிமிஷம். முதலமைச்சருக்கான கான்வாய் வாகனங்கள் நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லம் வருகை, காவல் விஜயுடன் ஆலோசனை. முதல்வர் கான்வாய் முதல்வர் வீட்டுல தானே இருக்கணும், கரெக்ட் தானே? அந்த செயல் மிச்ச வண்டி கரெக்டான இடத்துல தான் நிக்குது. ஜோசப் சி விஜய், அவ்வளவுதான்ப்பா. இல்லங்க இருங்க, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். ராத்திரியோட அந்த பாலிமர் கேமராமேன் மாதிரி ஓடாதீங்க, காலையில அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா பாத்துக்கலாம். இல்ல ஸ்பேஸ் போட மாட்டியேடா அலெக்ஸ், நாளைக்கு ஸ்பேஸ் போட மாட்டியே. சிஎம் ஆயிட்டனால நம்ம ஒரு பேட்டர்ன் இல்ல கூட இருக்க வேண்டிய நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப பக்கத்துல இதெல்லாம் பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அங்க போலியா, அங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை அவங்க இதுல. அங்க ஆன்லைன்ல வேலை கொடுத்திருக்காங்க, கேக்குதாடா? ஆன்லைன்ல வேலை கொடுத்திருக்காங்க, ஓகேவா? இவனை போய் லைவ்ல பாக்கணும்ன்ற, அப்ப லைவ்ல இருக்கவங்களா நான் ஆன்லைன்ல வரணும்னுவியா? எனக்கு புரியல. யாருக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதான்டா பண்ண முடியும். 118 எம்எல்ஏ ஆதரவு கிடைச்சனே நேரு ஸ்டேடியம்ல எதனா ஒரு புது ஸ்டேடியத்தை உருவாக்கிங்க. ஏன்னா நினைச்சீங்க, ஏன்னா நாளைக்கு எதனா பிரச்சனை அவன் நமக்கு அதான்டா பேசிட்டு இருக்கான், அவன் நமக்கு அதான்டா பேசிட்டு இருக்கான். ஆனா ஈஸ்வர் எனக்கு ஒண்ணு புரியலடா, நீ எப்பத்துல இருந்து இப்படி மாறுன ஒரு இதுவா? ஏன்னா நேத்துலாம் ஒரு மாதிரி குதிச்சுடா. என்ன பண்றது, எனக்கு ஒரு மேட்டர் சொல்லவா? நாங்க எம்ஜிஆரையும் தாண்டிட்டோம்டா. சொல்லிக்கோ. பிராங்கா சொல்லணும்னா இன்னைக்கு எல்லாம் நாங்க வந்து உண்மையிலேயே வந்து எடப்பாடி வந்து செகண்ட் பிளேஸ் வராரு, உங்க கட்சி செகண்ட் பிளேஸ் வருது, இவங்க 3வது பிளேஸ் போறாங்கன்னு உங்களை விட நாங்க உண்மையிலே சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? உண்மையிலே சந்தோஷப்பட்டு நாங்க ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தோம். சூப்பரா எதிர்பார்க்காம அவுட் ஆஃப் சிலபஸா ஏடிஎம்கே செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொன்னோம். உண்மையிலே அவர் ஜெயிச்சதெல்லாம் பாராட்டுகள் தான். ஆனா என்ன, எங்க கேண்டிடேட்டை திருடுன்னு தான் கொஞ்சம் கேவலம், பண்ணாம இருந்திருக்கலாம், அசிங்கம் பண்ணிட்டாரு, குழப்பிட்டாரு. பரவாயில்ல, இன்னும் கேவலம். சாரி, நான் அதை சொல்லி ஆகணும், பண்ணது இன்னும் கேவலம், அதுக்கு நீ மன்னிப்பும் கேட்டாகணும் ஈஸ்வர். எடப்பாடி இவன் என்னங்க பண்ணுவான்? ஒரே நிமிஷம் அவங்க பேச. தமிழ்நாட்டுல அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச எம்எல்ஏ
மாதவரம் எம்எல்ஏ இல்ல இவரு எடப்பாடியா? ஆமா 1,00,000 ஓட்டுக்கு மேல. சரி, அந்த ராஜசேகர்னு ஒரு சுயேட்சைய டிவி சின்னத்தோட நாங்க ஆதரிச்சோம். சும்மா அங்க ஆதரிச்சதுக்கே உங்க ஊர்ல 70% அங்க ஊர்ல உங்க பங்காளி உங்க பெனாமி தான். எடப்பாடி இது ஊர் எல்லாருக்குமே தெரியும். ஆனா சும்மா வெளியில இருந்து தாவேக்கா பரிந்துரைச்சதுக்காக ஒரு டிவி சின்னத்தை கொண்ட ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட எடப்பாடியில வந்து 10,000க்கு மேற்பட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்க. உங்க கோட்டைன்னு கருதப்படுற உங்க சொந்தக்காரங்களோட ஊரான உங்க சாதி ஊரான எடப்பாடி. இப்ப என்ன சொல்லுவேன்? அதுவும் உங்களோட கேண்டிடேட் லாஸ்ட் மினிட்ல ஓடிட்டான் தம்பி. உங்க ஆள் தான் அது ஓடிட்டான். கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி ஓடிட்டான் காலில். அந்த அவரோட தொகுதியில அவரோட கம்யூனிட்டி 3rd பிளேஸ்ல தான் இருக்கு. யாரா கம்யூனிட்டின்னு? எடப்பாடி கம்யூனிட்டி இல்ல எடப்பாடி கம்யூனிட்டி 3rd பிளேஸ்ல தான் இருக்கு. ஆனா எடப்பாடி கம்யூனிட்டி 3rd பிளேஸ் அடி தப்பா இருக்குடா ப்ரோ. திருப்பத்தூர்ல 30 votes டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதோட லாஸ்ட் போலிங் போயிட்டு இருக்கு. வெறும் 30 votes தான். அது ஒரு கன்வர்ஷன். ஒரே நிமிஷம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பேசட்டும். இல்ல எதுல 30 votes தான் போயிட்டு இருக்கு? திருப்பத்தூர்ல only 30 votes தான். நம்ம அப்படியே லாஸ்ட் போலிங் போயிட்டு இருக்கு. ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு. வெறும் 30 votes தான். அது கன்வர்ட் ஆச்சுனா 108. திருநெல்வேலி இல்லையா? திருப்பத்தூர் ப்ரோ. திருப்பத்தூர். கொஞ்ச நேரம் கம்முனா இருப்பா. நம்ம தலைவன் ஈஸ்வர் இருக்கும்போது நான் வந்துட்டேன். அதான் ப்ரோ. ஹரி ப்ரோ, தலைவா திருவண்ணாமலையில 2200 வாக்கு தான் ப்ரோ. சரி, ஒரு நிமிஷம் மண்ணக்க வச்சிருக்கலாம் ப்ரோ. எல்லாரும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. அதான் ஏதோ இவர் சொல்றாருல 30 votes, நம்ம வெயிட் பண்ணுவோம். திருப்பத்தூர்ல வெறும் 30 votes லாஸ்ட் போலிங் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு. அது ஒரு பாயிண்ட். இப்ப ECI டேட்டா நான் படிக்கிறேன். 105 வின் பண்ணிட்டோம். இன்னும் 2 லீடிங் இருக்கு. 107க்கு 2 லீடிங்ல இருக்கோம். தாவேகா வந்து 107, திமுக 60, அதிமுக 47, காங்கிரஸ் 5, பாமக 4, IUML 2, CPI 2. சரியா? அப்புறம் VCK வந்து 2, CPIM 2, CPI 2, பாஜக 1, தேமுதிக 1, அப்புறம் அமமுக 1. சரியா? அதான் இதெல்லாம் சொல்லி மல்லிகை சாமான் சொல்ற மாதிரி சொல்ற. இன்னும் ஒரே ஒரு அந்த சீட், அந்த 30 சீட் ஓட்டு இருக்கிற அந்த சீட்டு கிடைச்சா 108 ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். ஓகே ப்ரோ, மொத்த பர்சன்டேஜ் வாக்கு எவ்வளவு ப்ரோ வாங்கியிருக்கோம் ஹரி ப்ரோ? ஒரே நிமிஷம் ரொம்ப நேரமா கையை தூக்கிட்டு பர்சன்டேஜ் அந்த கவுண்ட். சரி, நிவி பேசுங்க. பர்சன்டேஜ் 34.92. ஓட்டு வந்து 1,72,00,000. அவ்வளவுதான். என் டேட்டா முடிஞ்சு. நிவி நீங்க பேசுங்க. நிவி கேப் விடாதீங்க. ரீசார்ஜ் பண்ணுமா ப்ரோ? டேட்டா முடிஞ்சிச்சு. நீங்க என்ன விஷயம்னா, விக்னேஷ் ப்ரோக்கு அலெக்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட். நம்ம சிஎம் ஆயிடுச்சு, இது விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல ஒரு நாள் மீட்டிங் வச்சு எங்களை எல்லாம் கூப்பிட்டு போக முடியுமா? விக்னேஷ் ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ பதில் சொல்லுங்க ப்ரோ. அது நான் இப்ப என்ன சொல்லுவேன்? அது இல்லைங்க, நம்ம எல்லாருமே விர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்ம எல்லாருமே அதெல்லாம் இப்ப உங்களை கேட்கல. மீட் பண்ண முடியுமா முடியாதான்னு கேக்குறாங்க. அவர் மீட் பண்ண முடியுமான்னு கேட்டா மியூட் பண்ணிட்டு போறாரு. ஒரு நிமிஷம் இல்ல இப்போ ஒரு நிமிஷம் இல்ல இப்போ உங்களை இருங்க. உங்களை இப்ப எங்களை தவிர வேற யாராவது கூப்பிடலாம்னு இருந்தா கண்டிப்பா கூப்பிட்டுதான் போறோம். வேற யாராவது எங்களை மட்டும் கூப்பிட்டாங்களே எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் தான் நம்ம ஆபீஸ் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கூட்டி போவேன்னு கேக்குறாங்கடா அக்கா. இல்ல அது தெரியலங்க. அது உண்மை சொன்னா அது இல்ல நிவி, அது நடக்கலாம் நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம். நான் மைக்க ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டேன். சாரி. இல்ல நீங்க இத பப்ளிக்கா கேட்டதான் பிரச்சனையே போச்சுன்னு நினைக்கிறேன். ஐடியாவை எல்லாரும் கொடுத்துட்டீங்க. இதுல விக்னேஷ் எப்படி தெரியுமா? இதுக்கு அலெக்ஸ் பதில் சொல்றோம். இதுல என்ன இதுல பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி என்ன தெரியுமாடா அலெக்ஸ்? எப்படியும் இதுல கோடி பேர் இருப்பான்டா, லட்சக்கணக்கான பேர் இருக்கானுங்கடா. எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல திரட்ட முடியாது. ஃபேஸ் டிமானர்ல தான் பண்ண முடியும். பண்ணாலும் அது ஐடியா இருக்கும். அண்ணா வந்து அதை யோசிப்பாரு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு தெரியல. ஒரு நிமிஷம். இல்ல அபிஷியல் ஐடிவிங் ஒரு டைம் லிஸ்ட் வரும்போது அதுல என் பேர் விக்னேஷ் ப்ரோ பேர்லாம் இருந்தது. சோழிங்கநல்லூர் நடந்த ஐடிவிங் மீட் அப்பயும் நாங்கெல்லாம் போய் மீட் பண்ணோம். அதை புஷன் எல்லாரையும் பார்த்தோம். இது ஏன் சொல்றேன்னா, அப்போ மட்டும் இல்ல அப்பயே தான் சொன்னோம். இப்ப நாங்க மட்டும் தான் விர்ச்சுவல் வாரியர்ஸா இல்ல வந்துட்டு நாங்க மட்டும் இது பண்றோமா? உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றதுலயோ இல்ல வந்துட்டு
ஒரு டீம் அந்த ஃபார்ம் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்றது இல்லை. இப்ப நான் ஸ்ப்ரெட் பண்றேன், இப்ப இவர் ஸ்ப்ரெட் பண்றாரு. ஒரு விஷயம் கண்டென்ட் அதெல்லாம் வந்துட்டு ஒன்று எடுத்து மூவ் பண்றாங்க. இல்ல சோசியல் மீடியால நடக்கிற ஒரு கான்டாக்ட் அந்த இது இருக்குங்க, அது மட்டும் தான் நம்ம இருக்கிற ஒரு சின்ன ஐடி தான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியம். நான் தான் ஏற்கனவே சொல்றேன், இங்க இருக்கிறதுல வந்துட்டு ஏன் இப்போ நான் இல்ல ப்ரோ ஆல்ரெடி ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒன்னு சொல்றேன். நான் பிகில் அப்ப ட்விட்டர் வந்தேன். பிகில் அப்ப நான் வரும்போது ஒரு சில பேர் ஐடியில இருந்தாங்க அந்த டைம்ல. ஆனா இப்ப யாரும் எல்லாம் காணாம போயிட்டாங்க, அது வேற விஷயம். ஆளால கல்யாணம் ஆயிட்டு இதெல்லாம் போகும். ஆனா நான் அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரையும் ஏன் வந்துட்டு நான் சின்ன ஐடியா மதிக்கிறேன்னா, இப்ப நான் வந்துட்டு நான் எவங்கிட்ட நான் லோனா காட்டிக்கணும் அதெல்லாம் சொல்லு. ஏன்னா நான் சின்ன ஐடியா இருந்து வந்தவன் தான். இன்னொன்னு சின்ன ஐடியால தான் வளரும். எந்த சின்ன ஐடியால தான் முதல்ல வந்துட்டு இப்ப எப்படின்னா பெரிய ஐடி முதல்ல எவ்வளவு ட்வீட் போடுவானுங்க. அலெக்ஸ் ஒரே நிமிஷம் அலெக்ஸ் ஒரே நிமிஷம் ஒரு சின்ன அப்டேட். அதாவது டிவிகே வந்து பெரிய கருப்பனுக்கு எகெயின்ஸ்டா ஒரே ஓட்டுல வின் பண்ணிருக்கோம். 108 இதாயிடுச்சு நமக்கு. இப்போ ஒரே ஓட்டுல ஜெயிச்சிருக்கோம் பெரிய கருப்பனுக்கு எகெயின்ஸ்டா. ஒத்தாள் கூட்டம். அதான் ஒரே ஓட்டுல வந்து எல்லாம் மாறும்னு சர்க்கார்ல சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக் சினிமேட்டிக் மூமெண்ட் தான்.